ரொம்ப நாளா மாட்டாதவங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. தீர்த்துட்டேன். ராத்திரி ஏதோ வெட்டி முடிச்ச மாதிரி தூக்கம். வேலை இல்லாதப்பவே இந்த லட்சணம். இன்னும் வேலைக்கு போயிட்டா கிழிஞ்சிரும். டேய், ஒரு வீட்டுக்காரன் வந்திருக்கானேன்னு ஒரு மரியாதை உண்டா? டேய், இவன் இப்படி சொன்னா எந்திரிக்க மாட்டான். என்ன வீட்டுக்குள்ள மழை பெய்யுது? இந்த வீட்டுக்கார பையன் ஓட்ட விடா கட்டி வச்சிருக்கான். வீட்டுக்கார பயலா? எப்ப வந்தீங்க? ஏண்டா சொல்ல மாட்டேன். எங்கடா அவன் கூட்டாளி? என்னது குஞ்சுடுவியா? இல்லங்க, இதுக்கு போயிருக்காருங்க. அங்க என்னப்பா? வந்துச்சு போயிருக்காரு. போயிருக்கானா? என்னது போய்கிட்டு இருக்காரு? போயிட்டு இருக்காரா? அம்மா, வீட்டுக்காரன் பாத்ரூமா கட்டி வச்சிருக்கான். உள்ளேயும் போக முடியல, வெளியும் போக முடியல. கதவுல ஒரு தாழ்பா போடக்கூடாது, கைத்த கட்டி வச்சிருக்கான். இப்படி புடிச்சிட்டு போறது என்னமோ குதிரையில போற மாதிரியே இருக்கு. ஏண்டா சொல்ல மாட்டீங்க? கண்ணாயிரா, இது யாரு? உன் ஃப்ரெண்டா? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. நான் தாண்டா இந்த வீட்டுக்காரன். மறந்து போச்சு. ஏண்டா மறக்க மாட்டீங்க? மாசம் மாசம் வாடகை கொடுத்திருந்தா என்ன பார்த்திருப்பீங்க. நீங்க தான் வாடகையே கொடுக்கறது இல்லையே. ரொம்ப பேசுனேன். ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த வீட்டை எங்க சொந்தமாக்கிடுவோம். அட பாவிகளா, ஏற்கனவே இந்த தெருவே நான் வச்சிருந்தேன். அவ்வளவு கேடு கேட்டவனா? இந்த தெருவில் இருக்க வீடெல்லாம் நான் வச்சிருந்தேன். உங்களை மாதிரி ஒவ்வொருத்தன் வந்து ஒவ்வொரு வீட்டையும் சொந்தமாக்கிக்கிட்டான். இந்த ஒரு வீடு தான்டா எனக்கு மிச்சமாயிருக்கு. நான் வாடகை வீட்டுல இருக்கேன்டா. அந்த வாடகை கொடுக்கறதுக்காக பணம் கொடுக்கறா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கோம். அங்க போறது ஒரு சின்ன ப்ராப்ளம். ஏன் இங்க போல? இங்க இருந்து போறது பணம் இல்ல. இன்னொரு 5 daysல, அதாவது 2 நாள்ல உங்க பணத்தை நான் கொடுத்துறேன். 5 daysனா 3 நாள்ரா. சுத்தம் 2 பேருக்குமே இங்கிலீஷ் தெரியல. 5 daysனா 4 நாள். இப்படியோ 2 நாள்ல வாடகை கொடுத்துருக்கா. சரி சரி, பேப்பர் கொடுங்க. 2 நாள்ல கொடுத்துற சொல்றா. பேப்பரையா? வாடகை முயற்சி பண்றான். என்ன மோட்டர் பைக்ல உட்காந்து பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கிறான்? என்ன போட்டோ போட்டுருக்கு? உன் போட்டோவா? இல்ல, நாய் போட்டோ. எங்க? இத படிங்களேன். ஜிம்மியே காணவில்லை. அன்புள்ள ஜிம்மி, நீ வீட்டிலிருந்து காணாம போனதுல இருந்து எனது தாய் படுத்த படுக்கையா கிடக்கிறாள். இந்த விளம்பரத்தை பார்த்ததும் உடனே நமது வீடு வந்து சேர். பாத்தீங்களானே, நாய் கூட இப்படி விளம்பரம். நம்மளும் காணா போய் 18 வருஷமாச்சு. நம்ம வீட்டை சேர்ந்தவங்க ஒரு பையன் கொடுத்தானா விளம்பரம்? எங்க அப்பா விளம்பரம் கொடுத்தாரு. அவ்வளவு பாசமா? ஆமா. என் மகன் பீதாம்பரம் காணவில்லை, கண்டுபிடித்து என் வீட்டிற்கு கொண்டு வருபவனை கொலை செய்வது விளம்பரம் கொடுத்தாரு. அண்ணன் கீழே பாருங்க. என்ன? இதை கண்டுபிடித்தால் தர்க்க சன்மானம் கொடுக்கப்படும். இந்த நாயை கண்டுபிடிச்சா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்கல்ல? அட போடா, இது எங்க தேடி எங்க கண்டுபிடிக்கிறது? இப்படி செஞ்சா என்ன? என்ன? ஒரு வீட்டுல நாயை திருட வேண்டியது, மறாவது நாள் இதே மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க. நாயை கொடுத்தா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்க இல்ல? கண்ணாயிரம் பீதாம்பரம், அருமையான ஐடியா. ஓகே, லம்பு லம்பு அமைச்சிருவோம். எஸ், கம் ஆன், கேரி ஆன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன இவ்வளவு பெரிய பங்களா ஏரியாவுக்கு வந்திருக்கோம், ஒரு நாய் ஜாக்கிரதுன்னு போடே காணமனே. ஒருவேளை நாம வர்றோம்னு நாய்களை எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டாங்களா என்னமோ? இந்த இவத்துக்கு அப்போ ஏங்க, இங்க நாய் கிடைக்குமா? இங்க நாய் கிடைக்குமா? 9-10 இழிஞ்சது போ. ஒரு சைடே அவுட்டு போடுறதுக்கு. வெற்றி வெற்றி, நம்ம நினைச்சது கிடைச்சு போச்சு. வாங்க வாங்க வாங்க. கிடைச்சு போச்சு. அண்ணே, சேர் மேல நாய் உட்கார்ந்து பாத்தீங்களா? மனுஷன்ல உட்கார்ந்துருக்கான். அது பக்கத்துல வாங்க. ஆமா. டேய், இந்த வீட்டுல நாயே சேர்ல உட்கார்ந்துருக்குன்னா எவ்வளவு வசதி உள்ள நாயா இருக்கும். நாய் மேல ரொம்ப பாசமா இருக்கானே. அப்படிப்பட்ட ஆள் நமக்கு தேவை. எழுந்திருச்சு போக மாட்டேங்கிறானே, என்ன செய்யலாம்? கல்ல விட்டு எரிஞ்சிருமா? ஐயோ, அது ரொம்ப மோசம். என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க. எஸ், கமிங். போயிட்டா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கூப்பிடுமா? போன வரையா? இல்ல, நாய. பா பா. வருது வருது. போங்க, அமைக்கிருக்கேன். சார், பெல்லடிக்கிறேன். யாருப்பா நீங்க எல்லாம்? காலையில உங்க நாயகன் பேப்பர்ல பார்த்தோம். ஆமா. இதான உங்க நாயே? ஆமா, ஏன் நாய் தான்? ஏப்பா,
காலையில தான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன். அதுக்குள்ள என் நாயை எப்படிப்பா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க? இதை நான் வேணா பிடிச்சுமா? ஆமா. என்னப்பா சொல்றீங்க? இத நாங்க தானே தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தோம். எப்படியோ என் ஜாக்கிய எங்க கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்க. இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. ஏங்க ஏங்க என்ன சன்மானம் சன்மானம்? ஏறுங்க வார கொடுப்பாரு. அவர் முகத்தை பார்த்தா எப்படியும் 500 ரூபாய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல 1000 கொடுப்பாரு. 1500. அவர் போற போக்க பார்த்தா 2000 கொடுப்பாரு. அந்த 2000 வச்சுக்கிட்டு நம்ம கடன் எல்லாம் அடைச்சிடலாம். ஹோட்டலுக்கு போய் ஏசி ரூம்ல உட்காந்து ஐஸ் வாட்டர் சாப்பிடணும். ஏன் உனக்கு கட்சி தானே டீ சாப்பிடணும். சரி சார் ரொம்ப நல்ல மனுஷர் இல்ல? என்ன சார் 1000 என்னங்க 100 ரூபாய் போட்டிருக்கு, இன்னொரு சைபரை காண. ஆளுக்கு 100 ரூபாய். கொஞ்சம் மேல போட்டு விடுங்க சார். ஏப்பா என் நாயோட விலையே 500 ரூபாய் தாப்பா. 1000 ரூபாய்க்கு நாய் விக்குதுல்ல, வாங்கி வளர்க்க வேண்டியதானே. தொந்தரவு பண்ணாதீங்கப்பா. என் நாயோட என்னை கொஞ்சம் எடுக்கலாம்ப்பா. பாக்கெட்ல வேணும் சார். மரியாதையா போக போறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? இல்ல போயிடும். ஜாக்கி ஜாக்கி பேர் வச்சிருக்கான் பாரு. நாய்க்கு குதிரைக்கு பேர் வச்ச மாதிரி. இப்ப என்ன செய்யுது? சரியான சாவுக்கடாய்க்கு. இந்த 200 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறது, வீட்டு வாடகை கொடுக்கறது, கடன் எல்லாம் அடைக்கிறது? என்ன இந்த நாயோட விலை என்ன சொன்னா? 500 ரூபாய். இதே நாயை அடுத்த ஆள்கிட்ட கொடுத்தா கொடுப்பான் 500 ரூபாய். இனிமே என்ன செய்யுமா? ஒரு இடத்துல திருடணும், இன்னொரு இடத்துல வித்து விடணும். அருமையான ஐடியா. நீ இங்க இருக்க வேண்டியவன் இல்ல, கார்பரேஷன் நாய் வண்டியில வேலை பார்க்க வேண்டியது. பரம்பரையா தானே? அப்படியா? இப்பதான் புரியுது. முதல்ல தொழில ஆரம்பிச்சிருக்கோம். நாயா பேயா அலைகிறோம், ஒரு நாயை கூட காணமாடா. மனசு தளர விடாதீங்கண்ணே, கண்டிப்பா நாய் கிடைக்கும். வாங்க அண்ணா அங்க பாருங்க. என்னடா ஒரு எருமை மாடல நிக்குது? அங்க இல்ல இங்க பாருங்க. என்ன வாழ காணா? ஓ உட்காந்துருக்கோ. பெருசா இருக்கு, பெட்ஷீட்டுக்கே பத்தாடா. பெருசா இருந்த நாய் நல்லா இருக்கு, நம்ம கிடைக்கும். வேண்டாண்டா சொன்னா கேள்றா. ஐயோ ஆரம்பத்துல தடங்கல் பண்ணாதீங்கண்ணே. பேர் என்ன? பீதாம்பரம். உங்க பேரை கேட்கல, நாய் பேரை கேட்டேன். ஜிம்மி ஜிப்பி. ஜிப்பின்னா குரங்கு. ஐயோ அது எனக்கு தெரியாதா? நாய் பேர் ஏதாவது இருக்கும். ஜிம்மி ஜிப்பி. அதுக்கே நம்மள பிடிக்கல. இப்படிலாம் இது பண்ணும் தெரிஞ்சுதா? ஏற்கனவே நான் பிஸ்கட்டோட வந்திருக்கேன். அடிச்சதா வாங்கினதா? சும்மா இருங்க. வாமா வா 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 வா. சரி வா போலாம். அண்ணே லம்பா கிடைக்கும்ண்ணே. வாங்கண்ணே ஓடி போய் பிடிப்போம். வாங்கண்ணே. அடிக்க போகுது. சொன்னா கேளு, நில்லு. நான் வயசானவன், ஓடாத. அவசரத்துல பேண்ட் வர வந்து வச்சு பாரு. எனக்கு ஓடாத. இல்லம்மா ஓடாத. ஐயோ கண்ணு. ஒலிம்பிக்ல ஓடினாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கும். ஆமா நீங்க ஓடிதானே. சும்மா இருங்க. பக்கத்துல போகுது. எங்கண்ணே நாய் நாள தெரியுது? அதுக்குள்ள குட்டி போட்டுருச்சா? குட்டி போட்டா சின்னதா இருக்கும். இல்லடா உண்மையிலே 4 நாய் கூட்டமா நிக்குது. என்னென்ன இது? நாயெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. ஒரு நாயை விரட்டணும். இப்ப எல்லா நாயும் சேர்ந்து யூனியன் ஆரம்பிச்சிருச்சோ என்னமோ. நாய் கூட யூனியன் இருக்கு. இந்த நாட்டுல எது இருக்கோ யூனியன் இருக்கு. நன்றியுள்ள நாய்க்கு இருக்க கூடாதா என்ன? என்னது? அதான் யூனியன் தலைவர் நினைக்கிறேன். அது பக்கத்துல செயலாளர். அதுக்கு பக்கத்துல பொருளாளர். பொருளாளர் அமைக்கிறோம். லம்ப கிடைக்கும். ஆமாமா நம்மளால முடிஞ்சது யூனியனை கிடைச்சிருவோம். ஆமா. இல்ல இவன் தான் கூட்டு வந்தான். இல்ல இவன் தான் முடியலையே. என்ன பண்றீங்க? ஆரம்பத்திலே சொன்னேன் வேண்டான்னு. நீதான் லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும். இப்ப நாயெல்லாம் சேர்ந்து நம்மள லம்பா கடிச்சு குடுகுடுப்பக்கார மாதிரி ஆக்கிருச்சடா. மனது தளர விட்டாதீங்கண்ணே. நாய் கடிச்சல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம நாயாயிரும் தெரியுதா? இல்ல வாழ்க்கையில பெரிய உச்சிக்கு போக போறோம். அடே இத புடிச்சா கடிக்குது. கடிக்காதது ஏதாவது பிடிப்போமா? கோழிய என்ன நீங்க இதுக்கு போய் பயந்துகிட்டு? சைக்கிள் கத்துக்கிற போது விழுகிறது இல்லையா, கார் ஓட்டும் போது இடிக்கிறது இல்லையா, அது மாதிரி தான் நாய் பிடிக்கிறோம். அப்ப செய்ய நீயே கார் ஓட்டி நீயே அடிச்சுக்க. அண்ணா வாங்க மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். வேண்டாண்டா. வாங்கண்ணே லம்பா கிடைக்கும்.
எங்கேயோ தேவகானம் கேட்கிறதே. இதோ அங்க செயின் போட்டு அதையும் சேர்த்து விட்டுறலாம். மாமா வா வா வா. மாமா கண்ணு வச்சிரு கண்ணு. பொன்னாடி போச்சு சார். முதல்ல நாய் வாங்குறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாங்களும் முதல்ல நாய் விக்கிறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது சாதாரண நாய் இல்ல, திருடி விக்கிறோம். வைக்கிறீங்களா? இல்ல இல்ல, திருடுவா பாத்துக்கங்கன்னு சொல்றோம். அதானே. வாங்கிக்க. இந்தாங்க கொண்டு வாங்க. 500 ரூபாய் கரெக்டா இருக்கு. நாளைக்கு இவன் வீட்லயே இந்த நாயை திருடிட்டு வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு இன்னொருத்தனுக்கு வித்துருவோம். தட்ஸ் ஓகே. அம்பே யோ, என்ன எச்சி போட்டு நோட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம். யோ 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 600 ரூபாய்க்கு இந்த அப்படியா? என்னென்ன நாய் மேல குறைக்கிறான்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இவன் நம்மளே கழிச்சிருவான். யோ யோ நாய் அப்படியா? யோ யோ இந்த நாய். என்ன 70 60 50 40. பாட்டி தாத்தா உங்க அக்கா ஒழுங்கா என்றா. ஏது கரெக்டா இருக்கு? என்னதும் கரெக்டா இருக்கு. ஓ அப்பா அப்பா, நம்மள மாதிரி கரெக்டான ஆளு யாரு? அல்சேஷன் நாய் வாழ்க நமோ. ஹலோ, ஜப்பான்ல இருந்து காலா கொடுங்க. ஹலோ, ஜப்பான் பர்பபாவா? எஸ் ஹியர் பின்னா ஸ்பீக்கிங். दो मारिया था अंडार का नाताल का बीच था परपोच था पुरपति 1000 आगे ना मा விடாதீங்க அமுங்க. कोई गयो करके जो चला पक्का चुले का मेरे को टेट चला स्लैब लोग जरा लड्डू पक्का चुले को था होंडा सुजुकी रॉयल फील्ड यमहा अंबासिंग वो चले तो कोई कब चला पक्का चुपोका पक्का नक्का पक्का. இன்னைக்கு நல்ல கிராக்கி. 1000 நாய் வேணுமா ஜப்பானுக்கு? எப்படி நமக்கு லக்கு தானே. லம்ப கிடைக்கு. செக்ரட்டரி கமிங். கமிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாசிங்க. முதல்ல நாதஸ்வரம். நாங்க வாசிக்கணுமா? இல்ல சார், கந்தசாமி நாதஸ்வர கச்சேரிக்கு நீங்க 2 பேரும் தலைமை தாங்குறீங்க. ஆரம்பிக்கும் போதே மங்களகரமா ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் அதுல கையில்லாதவங்களுக்கு டபுள் பிரசன்ட் சார். என்னம்மா கையிலாதவனுக்கு தவளு வாயிலாதவனுக்கு நாதஸ்வரமா? ப்ரோகிராமே சரியில்லை. நெக்ஸ்ட் டிவில இருந்து வந்திருக்காங்க சார். நாய் வாங்கவா? இல்ல சார், காணாது போற நாயை எப்படி தடுக்கிறதுன்னு உங்ககிட்ட கேட்கணுமா சார்? அதுக்கு நாங்க 2 பேரும் ஒளிஞ்சாதான் முடியும். என்ன சார்? அது இப்ப முடியாதுன்னு சொல்லிரு. ஓகே. இன்னைக்கு ப்ரோகிராம் அவ்வளவுதான் சார். வெளியில கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்க. வரீங்களா சார்? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துறேன். தேங்க்யூ சார். என்ன? நான் பேண்டே போடல. நான் போடல. பேரத்து பாத்துக்குமோ? இல்ல பாத்துருக்காது. பேண்ட் போட்டு அவங்க பார்க்கலாம். அதுல வெளிய தட்டி போட்டு பாத்து வாங்க. எஸ் கஸ்டமர்ஸ் கமிங். கஸ்டம்ஸா? கஸ்டமர்ஸ் ஏதோ ஒண்ணு விடுங்க. கமிங். குட் மார்னிங் சார். வணக்கம். பாத்தீங்களா, உலகத்தில் உள்ள எல்லா நாய்களும் இங்க இருக்கு. இது அமெரிக்கா, இது ஜப்பான், இது இங்கிலாந்து, இது கொத்தவால் சாவடி. கொத்தால் சாடி அங்க காய்கறி விற்கிறாங்க. நீ சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு நாய் வேணுமா வேணாமா? ஏங்க இங்க இருக்கிற விற்பனைக்கு தானே? இங்க இருக்க எல்லாமே விக்கிறதுக்கு தான். அப்ப இது என்னங்க? யோ, எங்க பிஏவியே கேக்குறேன். உங்க பிஏ கேக்குறீங்க, பக்கத்துல இருக்க நாயை கேட்டேன். அப்படியா? பின்னால வா. நீங்க எல்லாம் இங்கே இருங்க. ப்ளீஸ் வெயிட். பாத்தீங்களா, உங்களை மாதிரியே ஒரு மூஞ்சி. நல்லா இருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது. எத்தனை ஹார்ஸ் பவர்? ஆர்ட்ஸ் பவரா? நாங்க என்ன விவசாயத்துக்கு பம்பு செட்டா விக்கிறோம்? என்ன விலைங்க? 2000, அதாவது 1500 ரூபாய். என்னங்க 2000 சொல்லிட்டு 1500 அது ஒண்ணுமில்ல, 500 ரூபாய் தள்ளுபடி போக மீதி சொல்றேன். அது எப்படி? அது சாப்பிடவே சாப்பிடாது. அப்பாடா, காசு மிச்சம். வெறும் டேபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவோம். டேப்லெட்ஸா? காலையில அனாசின், நோவால்ஜின், மெட்டாசின். நிறுத்துங்க, இதெல்லாம் தலைவலி மாத்திரை இல்ல. நமக்கு தலைவலி மாத்திரை, அதுக்கு விட்டமின் மாத்திரை. பாத்தீங்களா, 2 அமாவாசை பிறந்தது. கருப்பா இருக்காது என்னங்க? அது 2 கருப்பா இருக்கு. அதை கேக்குறீங்களா? அது தென்னாப்பிரிக்காவில இருந்து புருஷன் முண்டாட்டியா ஜோடியா ஓடி வந்துட்டாங்க. பக்கத்துல இருக்க வெள்ளை, அந்த வெள்ளைய சொல்றீங்க? அது சின்ன வயசுல புருஷனை இறந்துருச்சு, அதான் வெள்ளையாயிருச்சு. எனக்கு இந்த விதவை நல்லா வேண்டாங்க, சுமங்கலி நாட்டா வேணும். சுமங்கலி நாய் கட்டிக்கல, இது எப்படி ஏகப்பட்ட பொட்டு வச்சிருக்கு? ஆமா, இது எந்த ஊர் நாய்ங்க? ஊப்பிக்கும் மாப்பிக்கும் பிறந்தது. ஊட்டி மாப்பியா? ஊப்பினா உத்தரப்பிரதேசம், மாப்பினா மத்திய பிரதேசம். ரெண்டுக்கும் கிராஸ் ஆகி பிறந்ததா நாப்பி. நாப்பியா? நம்ம பிரதேசம். ஆமா, இது என்ன விலைங்க? 2000 ரூபாய். கொஞ்சம் குறைக்க கூடாதா? குறைச்சு கொடுக்க கூடாதா?
நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு 3 கிலோமீட்டர் ஓடி செவரையூர் குதிச்சிருக்கோம். செவரேறு குதிச்சீங்களா? அது ஒண்ணு இல்ல, நாயை கட்டி போட்டோமா அதை அத்துக்கிட்டு போய் செவரையேறு குதிச்சிருச்சு. நாங்களும் செவரையேறு குதிச்சு போயிட்டோம். எவர்த்திங்க ஓகே, பட் ஏன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி இங்க எந்த நாய் இல்லையே. என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. ஏன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி இங்க எந்த நாயும் இல்லையே. உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தபடி நாயா? எப்படி நாய் வேணும்? சட நாய். சடனாயா? ஆமா. உனக்கு பிறந்த சடனாய். அப்படியே பிறந்தாலும் இந்த வழுக்கையாட்டம் பிறக்கும். வருவியா? 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 அறிவிட்டவங்க நாய்க்கு பிறந்தவன். Yes, next. நெக்ஸ்ட். எல்லாரும் ஓடி எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எப்பாவது மிச்சம். 75 வயசு கிழவி மோதி லாரி டிரைவர் மரணம். என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. போலீஸ்னால் சீமா காணவில்லை. நமக்கு மேல எவனோ ஒரு திருடன் இருக்கான். அடையாளம் முகத்தின் வலது பக்கம் 2 மச்சம் இருக்கும். கண்டுபிடிப்போம். அண்ணே அண்ணே என்னடா அண்ணே சீக்கிரம் வாங்க அண்ணே. என்னடா 2 மணி நேரம் ஆளே காணா? நான் வெளியே போயிருந்தேனா இந்த நாய் வந்துச்சா, நான் உள்ள வந்தனா அது தானா வந்துருச்சு. நான் பிடிக்கவே இல்லை. வாய்க்கு கீழே 2 மச்சம் இருக்கு. என்ன ஏன்டா இது போய் பிடிச்ச? ஏன் உன் சொந்தக்கார நாயா? ஐயோ இது போலீஸ் நாய்டா. போலீஸ் நாயா? இத தேடி இன்னொரு போலீஸ் நாய் வரும். ரெண்டையும் சேர்த்து வித்தா லம்ப கிடைக்கும். கிடைக்கும்டா, கிடைக்கும். அதே வந்துருச்சா? நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நாய் எங்க விடுறா? ஐயோ போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஏண்டா கண்ணாயிரம் பீராம்பரம் இவங்க எல்லாம் யார் சார்? நீங்க தான்டா. யார் சொன்னது? என் பேர் கண்ணா. என் பேர் பின்னா. நீங்க கண்ணா பின்னான்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டா எங்களுக்கு தெரியாம போயிருமா? ஊர்ல இருக்கிற நாயெல்லாம் பிடிச்சு வந்து எக்ஸ்போர்ட்டா பண்றீங்க. உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. பொண்ணெல்லாம் நிக்கிறத கரெக்டா சொல்றீங்க. நீங்க விவசாய இல்லாத இன்ஸ்பெக்டர். காட்டுங்கடா சார் ஒரு 5 10 லஞ்சம் கொடுத்துறோம். எங்கட விட்டுருங்க சார். எனக்கே லஞ்சமாடா கொடுக்க வரீங்க? நீங்க கலட்டுறீங்களா? நான் கலட்டுமா? நிலைமையே ஆமா ரோசி, நீ தான் நம்ம வக்கீல்ட்ட சொல்லி எங்க ஜாமீன் எடுக்கணும். ஏமா உனக்கு எங்களோட கூட்டம்? ஐயோ எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது சார். நான் பப்பி வாங்க வந்தேன். அடி பாவி, கடைசியில் எப்படி காலவாரி விட்டுறிய? நீ நல்லா இருப்பியா? நீ என்னெல்லாம் கேட்ட? திருநெல்வேலி அல்வா கேட்ட. நான் திருநெல்வேலிக்கே போய் அல்வா வாங்கி கொடுத்தனே. மதுரை மல்லிகைப்பூ கேட்டா நான் மதுரைக்கு போயே வாங்கி கொடுத்தனே. எல்லாத்தையும் தின்னுட்டு இப்ப கடைசியில் எங்களுக்கே அல்வா செஞ்சு கொடுத்துட்டியா? நியாயமா சார்? எங்களுக்கு எத்தனை வருஷம் சார் போடுவாங்க? சாதாரணமா நாய் திருடுனா 6 மாசம் கிடைக்கும். நீங்க ஜட்ஜி வீட்லயும் எம்எல்ஏ வீட்லயும் திருடி இருக்கிறீங்க. 3 வருஷம் கிடைக்கும். அண்ணே இதை விட நமக்கு லம்பா கிடைச்சிருக்குனே. கண்டாடா, ஆரம்பத்துல இருந்தே லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும் சொன்னீங்க. கடைசியில 3 வருஷம் லம்பா கிடைச்சிருச்சு. எல்லாம் ஒன்னாலதான். எல்லாம் ஒன்னாலதான். 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 ஒன்னாலதான்.